இந்தியா வந்தோனயே, ஃபர்ஸ்ட்டு நான் கிளம்பி போனது அம்மா வீட்டுக்கு தான். ஆமாங்க. சென்னையிலேருந்து கிளம்பி பரமக்குடி போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த ஸ்லீப்பர் கோச்ல சைடு லோயர்ல உட்காந்து போறது ரொம்ப பிடிக்கும். பட் என் கூட வந்தவங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன் ஏசி புக் பண்ணலன்னு ஒரே திட்டு. பட் நான் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஒரு வழியா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன நடக்க போதுன்னே தெரியாம தியா வந்து ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருந்தா. ஆக்சுவலா அவளுக்கு மொட்டை போடுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கு. அவளுக்கு அவளோட ஹேர் ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட சொல்லவே இல்ல. தியாவுக்கு இது இந்தியாவோட 2ண்ட் ட்ரிப். அவளுக்கு 1 வயசு முடியும்போது ஒரு தடவ கூட்டிட்டு வந்திருந்தேன். அப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. யாருமே தெரியல. பிகாஸ் அவ பிறந்ததுலேருந்து கோவிட்னால வெளியில கூட போகாம எங்க கூடயே இருந்தா. ஸோ வந்தோனே யார்கிட்டயுமே ஒட்டல. பட் இந்த தடவ அந்த மாதிரி இல்ல. பட் ஸ்டில் லாங்குவேஜ் பேரியர் இருந்தது. பிகாஸ் அவளுக்கு தமிழ்ல சில வார்த்தைகள் புரியல. தமிழ்ல பேச தெரியல சுத்தமா. அ அம்மா அம்மா, அப்பாவுக்கு அவ பேசுறது புரியல. பட் இருந்தா கூட அவங்க எல்லாம் நல்லா பாண்ட் ஆயிட்டாங்க. சைகை பாஷை எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா கொஞ்ச நாள்ல. கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் அம்மா சொல்லிக் குடுத்ததுனால, ஒரு சில வார்த்தை மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா தமிழ்ல. அப்புறம் என்னங்க மொட்டை போட போறோம்ன்னு தெரிஞ்சோனே வேகமா அவளுக்கு பூ வச்சு அத பண்ணி, இத பண்ணி டெக்கரேட் பண்ணி பார்த்துட்டுருந்தோம். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எதனால இதெல்லாம் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு புரியல. பட் அவ என்ஜாய் பண்ணா பயங்கரமா. கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நாங்களும் சொல்ல ஆரம்பிச்சோம். பிகாஸ் திடீர்னு அவளுக்கு சர்ப்ரைஸா கொண்டு போய் மொட்டை போட்டா அவ பயந்துருவாங்கிறதுனால, நாளைக்கு இந்த மாரி மொட்டை சாரி முடி வந்து கடவுளுக்கு குடுக்க போறோம்டா. ஸோ காட் வில் கிவ் யூ பேக் மோர் ஹேர்ன்னு சொன்னோம். ஆ ஆனா நோ மம்மி, நோ மம்மின்னு அழல. பட் நோ மம்மின்னு சொல்லிட்டே இருந்தா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரிலாம் அவளுக்கு மேக்கப் போட்டு பார்த்தேன். ரொம்ப பிரிட்டியா அழகா இருந்தா. இதுதான் எங்களோட கோவில். ஆக்சுவலா இது குலதெய்வ கோவில் கிடையாது. எங்களோட ஊர் கோவில். சடையாண்டி சுவாமி கோவில். ஆ இந்த இது வந்து ஊர்ல பெரிய கோவில். எங்க தாத்தா இது பில்ட் பண்றதுக்குலாம் நெறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆ என்னோட அப்பா பேரு கூட சடையாண்டி தான். ஸோ என்னோட லாஸ்ட் நேமும் சடையாண்டி தான். நான் மாத்திக்கவே இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட. அ இங்க கூட என்னோட ஆஃபீஸ்ல வந்து நான் ஃபுல் நேம் தான் குடுத்துருப்பேன். இன்ஃபாக்ட் என் டெஸ்க்ல வந்து என்னோட ஃபுல் நேம் போட்டிருப்பாங்க. நெறைய பேர் வந்து பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆவாங்க. பிகாஸ் தமிழ் நேம்ன்னு தெரிஞ்சிரும். பட் டவுட்டாவே பார்ப்பாங்க நம்மள. ஸோ அம்மா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு விறகடுப்புல பொங்கல் வைக்க தெரியாது. ஸோ அம்மா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, பரமக்குடியிலேருந்து பக்கத்துல ஒரு குட்டி கிராமம் மஞ்சள் பட்டினம்னு சொல்லிட்டு, அதுதான் எங்க அம்மா, அப்பா 2 பேரோட ஊருமே. ஸோ அங்க தான் இருக்கு இந்த கோவில். நான் சின்னதா இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவ தான் கூட்டிட்டு வருவாங்க. பட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அத்தை, மாமா, சித்தி நெறைய பேர் வந்து இங்க தான் இருக்காங்க. எனக்கு ரீசன்லாம் தெரியாது. பட் இது இங்க தான் நாங்க வந்து மொட்டை போடு எனக்கும் இங்க தான் மொட்டை போட்டு காது குத்துனாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இது எங்க குலதெய்வம் கிடையாது. வீரபத்ரர் தான் எங்க குலதெய்வம். அதுக்கு வந்து கோவில் இருக்காது. ஒரு சின்ன ஸ்பேஸ் மாரி இருக்கும். அங்க தான் கும்பிடுவாங்க. அது பக்கத்திலேயே இருக்காங்க. நாங்க சாமி கும்பிட்டுட்டோம். கும்பிட்டுட்டு இங்க வந்து பொங்கல் வச்சுட்டு, இங்க வந்து மொட்டை போடுவோம். ஆக்சுவலா முன்னயே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு மொட்டை பாப்பாக்கு போடவே இல்ல. ஃபுல் கோவிட் ஏன்னா 2019 டிசம்பர் பார்ன். 2020 மார்ச்ல கோவிட் வந்தது இல்லையா? ஸோ இந்தியாவுக்கு வர முடியல. ஸோ நெறைய ஹேர் இருந்தது அவளுக்கு. அதனால பார்லர்லயே போட்டுட்டோம். லாஸ்ட் இயர் வந்தோம் இல்லையா? ஐ மீன் லாஸ்ட் டைம் அவளோட 1 1/2 வயசுல வரும்போது 2வது மொட்டை வந்து கண்ணனோட குலதெய்வம் கோவில்ல போய் போட்டாச்சு. ஸோ இந்த தடவ வந்து 3 மொட்டையா கால்குலேட் பண்ணி போட்டுறலாம். பிகாஸ் இங்க ஸ்கூல்லலாம் போனா கேலி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால இங்கேயே வச்சு போட்டுறலான்னு சொல்லிட்டு போட்டோம். பெரியவளுக்கு பிடிக்கவே இல்ல. இவளுக்கு மொட்டை போட்டது. அவ சொல்லிக்கிட்டே இருந்தா, "நீங்க போடாதீங்க, போடாதீங்க." அவ ஸ்கூல்ல போய் ரொம்ப சஃபர் ஆவா. பசங்கலாம் கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. ஒரு சைடு இவ தியா அழுதா, ஒரு சைடு ரேயா அழுதா. ஐயோ! என்னடா இது அப்டின்ட்டு இருந்தது. எனக்கே ஒரு நிமிஷம் தப்பு பண்றோமோன்னு தோணுச்சு. பட் சாமி விஷயத்துல அப்படிலாம் யோசிக்க கூடாதுல்ல. அதனால நானும் சரி கடவுளுக்கு தான்டான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். கத்து கத்துன்னு கத்திட்டா, "ஐ வாண்ட் மை ஹேர் பேக், ஐ வாண்ட் மை ஹேர் பேக்ன்னு" சொல்லிட்டு. அ என்ன புஷ் பண்ணாதீங்க, அது இதுன்னு ஏதேதோ சொல்லி பார்த்தா. நாங்க கேட்கலன்னு சொல்லுவோம். அவ என்ன சொன்னான்னு கேளுங்க. ஆக்சுவலா உடனே ஐ வான்ட் கோ ஃபார் பீப்பின்னு சொல்லிட்டா. ஒரு வழியா அவள கண்ட்ரோல் பண்ணி முட்டைய போட்டு முடிச்சுட்டோங்க. அதுவே பெரிய டாஸ்க்கா தெரிஞ்சது. பொங்கல் வைக்கிறத, சாமி கும்பிடுறதெல்லாம் இல்ல. அவள சமாதானப்படுத்தி முட்டைய போட்டு, அதுக்கப்புறம் அவள கூல் டவுன் பண்றதுக்கே டைம் சரியா இருந்தது. இவரு தான் என்னோட தாத்தா. அ அவரோட ஃபோட்டோ எப்பயுமே இருக்கும். அவரு இறந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயே போட்டிருந்தாங்க. ஐ மீன் பிரகாரத்துக்குள்ள இல்ல, அந்த மண்டபத்தில போட்டிருப்பாங்க. உள்ள போ அவரு என்னோட அப்பாவோட அப்பா. இந்த ஃபோட்டோல இருக்கிற மாரி தான் சாமி சிலை உள்ள இருக்கும். வுட்டுல இருக்கும் இந்த சிலை. எனக்கு தெரியல காட்டலாமான்னு சொல்லிட்டு, அதனால நான் உள்ள போய் எடுக்கல. பட் இந்த பிக்சர் வந்து யாரோ ஒரு பக்தர் வந்து வரைஞ்சு கொண்டு வந்தாங்க. அத வந்து வெளியில வச்சிருந்தாங்க. அதேமாரி இந்த கோவில சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்சுவல் சரண்டி சாமியோட அ கல்லுலயே சிலை இருக்கும். அது வந்து ஆக்சுவலா ஆத்துல அடிச்சுட்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திண்டுக்கல் சைடு தான் சடையாண்டி கோவில்லாம் நெறையா இருக்கும்.
இந்த பக்கம் இது ஒண்ணு தான். இதுக்கு நெறைய ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த சிலை வந்து வைகை ஆத்துல வந்து அடிச்சுட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அத பார்த்து இங்க வந்து கோவில் கட்டுனாங்க அப்படின்னு நெறைய ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல எக்ஸாக்ட்டா. அந்த சிலை வந்து கோவிலுக்கு பேக் சைடு வச்சிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபீட் இருக்கும்னு நெனைக்கிறேன். 7 டூ 8 ஃபீட் இருக்கும். உள்ளுக்குள்ள பிரகாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, வுட்ல வச்சிருப்பாங்க. நான் அந்த சிலையும் எடுக்கல வீடியோ. பிகாஸ் எனக்கு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, உள்ள போய் சாமி எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. எனக்கு டவுட்டா இருந்ததுனால நான் 2 சாமியும் எடுக்கல. பின்னாடி இருந்த அந்த கல்லுல உள்ள சாமியும் எடுக்கல. உள்ள உள்ள வுட்ல உள்ள கடவுளும் எடுக்கல. ரொம்ப ஜைஜான்டிக்கா இருக்கும். ஸ்டாச்சு வந்து பெருசா இருக்கும். இந்த கோவிலோட கோபுரம் கூட தாத்தா தான் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அ இங்க வரும்போதெல்லாம் ஏதோ நம்ம வீட்டுக்கே வர மாரி ஒரு ஃபீல் இருக்கும். மேபி அப்பா பேரு, சாமி பேர்லாம் ஒண்ணுனாலயோ என்னவோ தெர்ல. ஒரு நல்ல ஃபீல் குடுக்கும். இந்த வருஷம் வந்திருக்கேன். வருஷம் வருஷம் இந்தியா வந்தேன்னா கண்டிப்பா கோவிலுக்கு வந்துருவேன். லாஸ்ட் இயர் மட்டும் வர முடியல. பட் இந்த வருஷம் லக்கீலி வர முடிஞ்சது. அப்ராட்ல இருக்கிறதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்டின்னா, நம்மள மாரி தீபாவளி, பொங்கல்லாம் நம்ம நெனச்ச மாரி செலிப்ரேட் பண்ண முடியாது. அதுல மெயின் இந்த பட்டாசு போடுறது. எங்களுக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரொம்ப கம்மி. கம்பி மத்தாப்பு மட்டும் வேணா பண்ணலாம். அதுவும் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவானுங்க. ஸ்மோக்கு அது இதுன்ட்டு. அதனால இங்க எங்கடா பட்டாசு கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல போயிட்டு கண்ணன் தேடி வாங்கிட்டு வந்தாரு. ஆசை தீர ஏகப்பட்ட பட்டாசு போட்டோம். அப்பயே வெடி போடுறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. பிகாஸ் பசங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஆ ரேயாவது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கா. தியாவுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ வெடி போடுறா. ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 12:00 வரைக்கும் நல்லா பட்டாசு போட்டுட்ருந்தோம். பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்கெட்யூல் இல்ல அப்டின்னா, கரெக்ட்டா தீபாவளி டைம், பொங்கல் டைமா பார்த்து இந்தியாவுக்கு வரலாம். பட் ஸ்கூல் ஸ்கெட்யூல பொறுத்து தான் நம்ம வந்து வெக்கேஷன் வர மாரி இருக்கு. அதனால ஒரு தடவ கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு தீபாவளி, பொங்கல் வந்து நம்ம ஊர்ல வந்து செலிப்ரேட் பண்ணி. அட்லீஸ்ட் இந்த தடவ வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஊர் சுத்திக்கிட்டே இருந்தோம். அதில மெயினா அந்த பட்டாசு போட்டது. தியா வந்து ரொம்ப ஆசைப்பட்டா. நெக்ஸ்ட் டே ஃபுல்லா கேட்டுட்டே இருந்தா. கிராக்கர்ஸ் போடலாம், போடலான்னு சொல்லிட்டு. என்னதான் கனடால எப்ப பார்த்தாலும் வெளில போனாலும், ரெஸ்டாரண்ட்ஸ் போனாலும், நம்ம ஊர் இந்த மாரி குட்டி, குட்டி விஷயம் பண்றது வந்து ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். பசங்க இந்த தடவ ரொம்ப இன்வால்வ்டா என்ஜாய் பண்ணாங்க. அதில எஸ்பெஷலி தியா அவளுக்கு எல்லாமே புதுசா இருந்தது. கோலம் போடலாம் கத்துட்டு இருந்தா என் தங்கச்சிகிட்ட. அவளுக்கு என்னன்னே புரியல. பட் அவளா எடுத்து என்னென்னமோ ஏபிசிடிலாம் வரைஞ்சிட்டு இருந்தா. நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வேற கேட்டுட்டு இருந்தா. ஏன் போடுறோம்? எதுக்கு போடுறோம்? ஏன் இந்த கலர்ல போடுறோம்? அப்படி இப்படின்ட்டு. ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலா மொட்டை போட்டாச்சு. அதுக்காக தான் வந்ததே. இத முடிச்சோனே நாங்க கிளம்புன அடுத்த ஸ்பாட் என்ன, இது வந்து பிளான்டு கிடையாது. எல்லாமே திடீர் திடீர்னு தான் நடக்கும் எங்க வீட்ல. டக்குனு வாங்க ஊட்டி கிளம்பலான்னு சொல்லிட்டு வேன புக் பண்ணிட்டு ஊட்டி கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். எனக்கும் ஊட்டிக்கும் ராசியே கிடையாது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல வந்து ஏதாவது ஒரு ரீசனால கேன்சல் ஆயிடும். நான் நெனச்சேன் இந்த தடவை அந்த மாதிரி கேன்சல் ஆக போகுதுன்னு பார்த்தா, அப்படி நடக்கல. ஆக்சுவலா நாங்க போன 5 நாளும் செம மழை. நாங்க வந்து 3 டே முடிச்சுட்டு 4த் டே கிளம்பிட்டோம். பிகாஸ் எங்கேயுமே வெளில போ முடில. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.